ஹாய் ஹலோ வெல்கம் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பாபா நமக்கு கொடுக்குற மெசேஜஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். கார்ட்ஸ் ஷஃபிள் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இது ஒரு கலெக்டிவ் மெசேஜஸாக தான் இருக்கும். ஓகே, ஸோ எதையும் உங்களுக்கானதுன்னு ஃபோர்ஸ்ஃபுல்லாக எடுத்துக்காதீங்க. உங்களுக்கே தெரியும் இந்த மெசேஜஸ் படிக்கும்போது இது எனக்கான மெசேஜஸ் தான் அப்படின்றது. ஸோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. மீதி உங்களுக்கான மெசேஜஸ் வேறு ஏதாவது என்னோடய வீடியோஸ்குள்ளே ஏதாவது இருக்கலாம். ஓகே, உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். ஓகே, உங்களுக்கு பாபா கொடுக்கக்கூடிய மெசேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போது ஒரு கடவுள் ரிலேட்டடாக ஒரு கடவுளையோ இப்போ நிறையா விஷயங்கள் புதுசாக ஒரு தெய்வத்தை பற்றி நீங்கள் அடிக்கடி கேள்விப்படுறீங்க, இல்லை ஒரு குருக்கள் பற்றி கேள்விப்படுறீங்க. அந்த அந்த நேம் வந்து ரீசெண்டாக தான் நீங்கள் ஒரு கடவுளை நம்பி ஒரு இதில் போயிட்டுருப்பீங்க, சேவிச்சு ஒரு வணங்கிட்டு இருப்பீங்க. பட் ரீசெண்டாக கொஞ்ச நாட்களாக ஒரு கடவுளை பற்றியோ இல்லை ஒரு சித்தர் பற்றியோ உங்களுக்கு ரிப்பீட்டடாக வருது. அது உங்களை பற்றி உங்களுக்கு தெரியல, என்ன இது திடீர்னு புதுசாக வருது அப்படின்னு சில பேர் அதை குழப்பி விடலாம். இல்லை இந்த தெய்வத்தை வணங்காத, இந்த தெய்வத்தை வணங்கினா இப்படி கஷ்டங்கள் வரும், அந்த தெய்வத்தை வணங்கினா இப்படி கஷ்டங்கள் வரும்னு சொல்லிட்டு சில பேர் உங்களை குழப்பலாம். ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருந்தாலும் இங்கே வந்து உங்களுக்கு பாபா சொல்லக்கூடிய மெசேஜஸ் வந்து எல்லா தெய்வங்களும் ஒன்று தான். இப்போது எந்த தெய்வத்தை நம்ம வேண்டுனாலும் நமக்கான பலன் ஒன்று தான். இந்த தெய்வத்தை வேணுனா தெய்வங்கள் வந்து நமக்கு நல்லது செய்யறது தானே தவிர இந்த தெய்வத்தை வழிபட்டனால நம்ம கெட்டு போயிடுவோம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஸோ உங்களுக்கு ஒரு குருவோ இல்லை ஒரு கடவுளோ வந்து உங்களுக்கு அடிக்கடி வராங்க அப்படின்னா நம்ம கடவுளை சூஸ் பண்ணுறதில்ல, அந்த தெய்வங்களோ அந்த சித்தர்களோ தான் நம்மளை சூஸ் பண்ணி வராங்க. நமக்கான டைம் வரும்போது நம்ம ரொம்ப கஷ்டத்தில் நம்ம ஒரு சிக்கலான சூழ்நிலை நமக்கு வரும் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா கடவுள் வந்து அவரே தேடி நம்மளை தேடி வருவாங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா மிராக்கிளாக நடக்கும். சில பேர் படங்கள் கொண்டு வந்து கொடுப்பாங்க, சில ஃபோட்டோஸ் வரும், சிலைகள் உங்கள் வீட்டுக்கு வரும். அப்படி இருக்கும்போது அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், இப்போ பாபாவோட படங்களோ சிலைகளோ இப்போ வருது, உங்களுக்கு ஒருத்தவங்க கொடுக்குறாங்க. பட் நீங்கள் பாபாவோட ரொம்ப டிவோட்டியாக இருந்திருக்க மாட்டீங்க. அப்படி இருக்குதுனாலும் சரி, இல்லை வேறு படங்களாக இருந்தாலும் சரி, அது வருதுன்னா அந்த தெய்வம் உங்களுக்கு அந்த சூழ்நிலையில் வர வேண்டிய விஷயம் இருக்குது. அதனால தான் கடவுள் வராங்க, உங்களை ஒரு பெரிய பிரச்சனைகள்லேருந்து காப்பாற்ற வராங்க. அந்த டைமில் போய் நான் இந்த சாமியை கும்பிட மாட்டேன், அதனால் இது யாருக்காவது கொடுத்துடலான்னு சொல்லிட்டு கொடுக்குறது, கோவிலில் கொண்டு போய் வச்சிடுறது, மற்றவங்க பேச்சை கேட்டுட்டு இது பண்ணிடாதீங்க, அவாய்ட் பண்ணிடாதீங்க. அது இங்கே யாருக்கும் இருக்குது. நீங்கள் ஒரு கடவுளை இது பண்ணுறீங்க, பிலீவ் பண்ணலாமா வேணாமான்னு சில பேருக்கு தடுமாற்றம் இருக்குது. சில பேருக்கு யாராவது ஒருத்தவங்க வந்து ஒரு புதிய ஒரு கடவுளையோ ஏதோ ஒன்று கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க, அதை உங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுக்கலாமா வேணாமான்னு சில பேர் நினச்சிட்ருக்கீங்க. தயவுசெய்து அப்படி பண்ணாதீங்க. உங்களுடைய சூழ்நிலைகளை பாதுகாக்க தான் அவங்க வராங்க அப்படிங்கிற மெசேஜஸை நான் இங்கே பார்க்குறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ ஒரு விஷயத்தில் கவலைப்பட்டுட்ருக்கீங்க, சில பேருக்கான மெசேஜஸாக இருக்குது. ஒரு விஷயம் உங்கள் கைக்கிட்ட வந்து அது தட்டி போயிடுச்சு, உங்களுக்கு வந்துரும்னு நினச்சிட்ருக்கீங்க, அது போயிடுச்சு. அதுக்கு அந்த மாதிரி கவலைப்பட்டுட்ருக்கவங்க, ஒரு அலையன்ஸ் பார்த்துட்ருக்கீங்க, உங்களுக்கு முடிஞ்சிரும்னு நினச்சிங்க, ஆனால் லாஸ்ட் மினிட்ல போயிடுச்சு அப்படின்னா கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கான விஷயம் கட்டாயமாக வரும். இப்போ நடக்க வேண்டிய சூழ்நிலைகளால் உங்களுக்கு பிரச்சனை வர்றதை தவிர்த்திருக்காங்க அப்படிங்கிறதையும் இங்கே நான் மெசேஜஸாக பார்த்துறேன். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கடவுளுடைய சித்தம். இது இப்படி தான் நடக்கணும், இது வந்து எனக்கு கஷ்டம் கொடுக்கறது தான் கடவுளோட சித்தமா அப்படின்னா அப்படி கிடையாது. உங்களுக்கு பெருசாக தலை போகிற விஷயத்தை வந்து உங்களுக்கு காலில் சின்ன அடியோடு உங்களுக்கு நிறுத்துகிறாங்க. ஸோ எல்லாமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இது நிறையா நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வரப்போகுது நான் பார்க்குறேன். நிறையா நல்ல விஷயங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து வர போகிறதுன்றதையும் நான் இந்த மெசேஜஸ் இன்ட்யூட்டிவாக பார்க்குறேன். அதே மாதிரி உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் நிறையா இருக்குது, அதை மட்டும் கொஞ்சம் இந்த வாரங்களில் தவிர்த்துடுங்க. உங்களுக்கு எல்லாமே நீங்கள் வந்து பாசிட்டிவான விஷயங்களை மட்டும், உங்களுக்கு ஈர்க்கக்கூடிய பவர் இப்போ கிடைக்கும். நீங்கள் எதெல்லாம் விரும்புகிறீங்களோ அதெல்லாம் கிடைக்கும். ஸோ நீங்கள் நெகட்டிவாக ஈர்த்தீங்கன்னா நெகட்டிவ் தான் வரும். ஸோ மோஸ்ட்லி அதையும் அவாய்ட் பண்ணுங்கள். ஹோப் உங்களுக்கான மெசேஜஸ் யாருக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.